நம்மளோட நாள் அன்னைக்கு நல்லா தொடங்கியிருக்கு. திடீர்னு கண்ணோட இமைகள் துடிக்கிறப்போ, ஆஹா! கண்ணோட இமைகள் துடிக்குதே! இது நல்லதா இல்ல கெட்டதானே தெரியலையே! ஏன் நம்ம வீட்டு பெரியவங்களே இந்த கண் இமை துடைச்சா நல்லதாகவும், இந்த கண் இமை துடைச்சா கெட்டதாகவும் சொல்லி கேட்டிருப்போம். சரி, உண்மையாவே கண் இமைகள் ஏன் துடிக்குது? நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் ரத்தத்தின் மூலம் ரத்த நாளங்கள் வழியா உடம்பு முழுக்க பரவுது. அதே போல் மூளை, தசை, இதயம் போன்ற உறுப்புகள் சீராக இயங்க மின்னோட்டம் தேவை. அதே போல உடலுக்கு தேவையான மின்னோட்டமும் உடல் முழுவதும் சீராக சென்று கொண்டு இருக்கும். நம்ம கண்களோட இமை பகுதியில வெளிப்புற நரம்பு மண்டலம், உடலில் செல்லும் மின்னோட்டம், மின்னணுக்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். அதுல வெளிப்புற நரம்பு மண்டலத்துல செல்லும் நரம்புகளுக்கு செல்ல வேண்டிய மின்னணுக்கள்ல மிக மிக நுண்ணிய மாற்றம் ஏற்படுறப்போ கண்ணிமைகள் துடிக்கும். எப்படி ஒரு கரண்ட்ல வோல்டேஜ் ஏறி இறங்குதோ அதே போல எலக்ட்ரான்ஸ் இடையே நடக்கும் மிக மிக நுண்ணிய மாற்றம் ஏற்படுறப்போ கண்ணிமைகள் துடிக்கும். சில சமயம் தலை, கழுத்து, முதுகு கூட துடிக்கும். சில சமயம் 5 ல இருந்து 10 நிமிஷம் வரை கூட துடிக்கலாம். யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த துடிப்பு உங்களுக்கு வராம இருக்க நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா தூங்கணும், அதிக நேரம் மொபைல் இல்ல லேப்டாப் பார்க்க கூடாது, காஃபி இல்ல டீயை குறைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்ணிமை துடிக்கிறது கொஞ்சம் நிற்கும். இன்னும் இது போல நிறைய இல்ல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.